ஆத நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கள ஆய்வு. சமூக நீதி போராளிகள் மணிமண்டபத்தையும் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் வரும் 1ஆம் தேதி முதல் ஆட்டோ கட்டணம் உயர்கிறது. குறைந்தபட்ச கட்டணமாக 50 ரூபாய் நிர்ணயம். வேங்கி வயல் சம்பவத்தின் குற்றப்பத்திரிகைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. சிபிசிஐடி போலீசார் இன்று பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு. நாட்டிலேயே முதல் முறையாக பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தியது உத்தரகண்ட். பிரத்யேக இணையதளத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி. கடந்த ஆண்டின் மிகச்சிறந்த சர்வதேச மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா 2வது முறையாக ஐசிசி விருதுக்கு தேர்வு. இந்தியா இங்கிலாந்து இடையேயான T20 கிரிக்கெட் தொடர். ராஜ்கோட்டில் நடைபெறும் 3வது ஆட்டத்தில் இரு அணிகளும் இன்று மீண்டும் மோதல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். சனாதனம் குறித்து தவறாக பேசியதாக கூறி துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. சென்னையில் கடந்த ஆண்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் சனாதனம் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அவருக்கு எதிராக வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் உட்பட 3 பேர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். உதயநிதியின் பேச்சு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என அறிவிக்கவும் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் மனுக்கள் கோரப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி பெல்லா திவேதி தலைமையிலான அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்ததல்ல என கூறி உச்சநீதிமன்றம் உதயநிதிக்கு எதிரான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. GSLV F-15 ராக்கெட்டை நாளில் விண்ணில் ஏவ தயாராக இருப்பதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனது 100வது செயற்கைக்கோளை நாளை ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து செலுத்த உள்ளது. GSLV F-15 ராக்கெட் மூலம் NVS-02 என்ற வழி செல்லும் செயற்கைக்கோள் புவி ஒத்திசைவான பரிமாற்ற சுற்றுப்பாதையில் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்த சாதனை விண்வெளி ஆய்வு மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் இந்தியாவிற்கு இன்னொரு மைல்கல்லாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ராக்கெட்டை செலுத்தும் இறுதிக்கட்ட பணிக்கான 25 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 5:23 தொடங்கியது. ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. ராக்கெட்டை விண்ணில் ஏவ அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். வேங்கி வயல் சம்பவத்தின் குற்றப்பத்திரிகைக்கு எதிராக தொடரப்பட்ட மனுக்களுக்கு இன்று பதிலளிக்க வேண்டும் என சிபிசிஐடி போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் வேங்கி வயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அசுத்தம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையில் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளதால் இதனை ஏற்கக்கூடாது என்றும் சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் சார்பிலும் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் சிபிசிஐடி தரப்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி வசந்தி இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த மனுக்கள் தொடர்பாக இன்று சிபிசிஐடி போலீசார் பதில் மனு அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இருதரப்பு மனுக்கள் மீதும் புதன்கிழமை விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் ஆட்டோ கட்டணம் உயர்கிறது. புதிய கட்டணம் தொடர்பான விரிவான பட்டியலை அனைத்து ஆட்டோ சங்கங்களின் கட்டமைப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி குறைந்தபட்ச கட்டணமாக முதல் 1.8 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காத்திருப்பு கட்டணம் நிமிடத்திற்கு 1 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இரவு 11 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை பயணம் செய்ய பகல் நேர கட்டணத்திலிருந்து 50% கூடுதலாக வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க 54 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலில் திமுக சார்பில் VC சந்திரகுமார், நாம் தமிழர் சார்பில் சீதாலட்சுமி உட்பட 46 பேர் களத்தில் உள்ளனர். அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணித்திருக்கும் நிலையில் 209 முதியவர்கள், 47 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 256 பேர் ஏற்கனவே தபால் வாக்கு செலுத்தியுள்ளனர்.
இதையடுத்து வாக்குப்பதிவு மையங்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் தயார் செய்யும் பணியில் தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் வரும் 10ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கட்டணம் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்யலாம் என அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். தைப்பூச திருவிழா அன்றும் அதற்கு முந்தைய நாள் மற்றும் திருவிழாவுக்கு அடுத்த நாள் அன்றும் 3 நாட்களுக்கு பக்தர்கள் கட்டணமில்லாமல் தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தைப்பூச திருவிழாவிற்கு வரும் 2 லட்சம் பக்தர்கள் கோவிலில் அன்னதானம் வழங்கப்படும் என்றும் பக்தர்களின் வசதிக்காக நகரில் கட்டணமில்லா பேருந்து இயக்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சிகளின் கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களில் அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மதுரை விளாங்குடி பழங்காநத்தம் ரவுண்டானா அருகே அதிமுக கொடிக்கம்பம் நட அனுமதி கோரி தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பட்டா நிலத்தில் கொடிக்கம்பங்களை நிறுவலாம் என்றும் அதற்குரிய விதிமுறைகளை அரசு வகுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சிகளின் கொடிக்கம்பங்களையும் 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என்றும் தவறினால் அரசை அகற்றிவிட்டு அதற்குரிய செலவு தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூலிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாட்டிலே பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் என்ற பெருமையை உத்தரகாண்ட் பெற்றுள்ளது. உத்தரகாண்ட் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அளித்த வாக்குறுதியின்படி பொது சிவில் சட்டத்திற்கான இணையதளத்தை அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தொடங்கி வைத்தார். இதனை கொண்டாடும் விதமாக இனி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 27ஆம் தேதி பொது சிவில் சட்ட தினமாக கொண்டாடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். உத்தரகாண்டில் பழங்குடியினரை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் பொருந்தும் எனவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுத்தல், வாரிசு உரிமை ஆகியவற்றில் அனைத்து மதத்தினருக்கும் ஒரே சட்டம் பின்பற்றும் வகையில் பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டின் சிறந்த மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வீராங்கனையாக இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா ஐசிசியால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டில் இந்தியாவுக்காக 13 ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய ஸ்மிருதி மந்தனா 747 ரன்களை குவித்துள்ளார். இதில் 4 சதங்களும் 3 அரை சதங்களும் அடங்கும். மேலும் பந்துவீச்சில் 1 விக்கெட்டையும் கைப்பற்றி அசத்தியுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு மீண்டும் அவர் இந்த விருதை வென்றுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஆண்டுதோறும் சிறந்த டெஸ்ட் ஒருநாள் போட்டி, T20 அணிகள் மற்றும் சிறந்த வீரர்கள் வீராங்கனைகளை தேர்வு செய்து கௌரவித்து வருகிறது. தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் அது குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநகர போக்குவரத்து தெற்கு காவல் இணை ஆணையர் பாண்டி கங்காதர் பங்கேற்று மாணவர்கள் மத்தியில் சாலை போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து எடுத்துரைத்தார். இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் பற்றியும் கார்களில் பயணிப்போர் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார். இதில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரில் ஹாட்ரிக் வெற்றியை குறிவைத்து இந்திய அணிகள் இன்று ராஜ்கோட்டில் களமிறங்குகிறது. ஜோஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று 2-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. இத்தொடரின் 3வது போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இன்று நடைபெற உள்ளது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி இந்த ஆட்டத்திலும் இங்கிலாந்தை வீழ்த்தி ஹாட்ரிக் வெற்றியுடன் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் களமிறங்குகிறது. அதே சமயம் தொடரை இழக்காமல் இருப்பதற்காக இங்கிலாந்து அணியும் முழு திறமையும் வெளிப்படுத்தும் என்பதால் ரசிகர்கள் இந்த போட்டியை ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் வரும் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை வேளைகளில் பொதுவான லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.